பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா தந்தையர்கள், ஃபாதர்ஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தந்தையர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ, ஸ்பெஷலி டு ஆல் ஃபாதர்ஸ் இன் தி வேர்ல்ட். ஐ வுட் லைக் டு சே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. பிரியமானவர்களே, வாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய போகிறோம். சங்கீதம் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த விசேஷமாய் இந்த தந்தையர் தினம் என்றதுனால தந்தையர் பற்றி, ஒரு தகப்பனின் இருதயம், த ஃபாதர்ஸ் ஹார்ட், ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி, நம்முடைய ஆண்டவருடைய இருதயம், அதை பற்றி பிரியமானவர்களே நாம் சற்று தியானிக்க போகிறோம். வாருங்கள், சங்கீதம் 103 13வது வசனத்தை நாம் தியானிக்க கேட்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நமக்கெல்லாம் அப்பா இருக்குது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய அப்பாவை பற்றி நம்ம கேட்டோன்னா நிறைய பேர் எங்கள் அப்பா ஹீரோ அப்படின்னு சொல்லலாம், இல்லை எங்கள் அப்பா ஜீரோ அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிரியமானவர்களே எங்கள் அப்பா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை எங்கள் அப்பா நல்லவர் அப்படின்னு சொல்லலாம், எங்கள் அப்பா கோபக்காரர் அப்படின்னு சொல்லலாம், எங்கள் அப்பா ரொம்ப என்ன அன்பாக நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல விதமாக நம்ம அப்பாவை பற்றி சொன்னால் பெருமையாக சொல்லலாம். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது. எங்கள் அப்பா தான் பெஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேதத்தில் ஒரு தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் the Bible teaches that we have heavenly father. Hallelujah. The true father is, he is in the heaven. பரலோகத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. In the Old Testament 15 times God described as a father. 15 times, 15 தடவை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நான் உங்களுக்கு இறங்குகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் கோழி தன் குஞ்சுகளை சுமந்து வந்தது போல நான் உங்களை சுமந்து வந்திருக்கேன். ஒரு தகப்பன் சுமந்து வந்தது போல பின்னால் பார்க்குறோம், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்துருக்கிறாரு, இப்படி வச்சிருக்கிறாரு, இங்கேருந்து அங்கே பார்க்குறேன். அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை, நம்மளை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேர் இஸ் ட்ரூ ஃபாதர். பரலோகத்தில் எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நியூ டெஸ்டமென்ட்டில், இந்த புதிய ஏற்பாடில் பிரியமானவர்களே 165க்கு மேலே ஃபாதர், அப்பா என்ற, பிதா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 165 தடவை மேலேயே யார் சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே? இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். நம்ம மத்தேயு 6ல் போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் லார்ட்ஸ் ப்ரேயர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன? he teaches the Lord's prayer in Matthew chapter 6. இந்த மத்தேயு 6வது அதிகாரத்தில் நமக்கு ஆண்டவர் இயேசு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறார்னா, நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நம்ம ஆண்டவரை எப்படி அட்ரஸ் பண்ணுறோம்? தகப்பன். நீங்கள் உண்மையிலே அந்த மாரி கூப்பிட்டுருக்கிறீங்களா? இல்லை கடவுள் அப்படி என்று நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீங்களா? ஒரு அப்பாவை போல நேசிக்க முடியுமா? உங்களுடைய உறவும், how is your relationship with God? How is your relationship with your family, with your children? சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்க பிரியமானவர்களே, ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? அல்லேலூயா. ஆனால் சிலருக்கு தகப்பன் இல்லைன்னா பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is the original father. அதை சொல்கிறதுக்கே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நம்மளுக்கெல்லாம் பார்த்தது இந்த உலகத்தில் உள்ள அப்பா. ஹல்லேலூயா. The worldly father is not perfect, but our heavenly father is perfect. Hallelujah.
அவர் எதையும் மறைக்க மாட்டார். நமக்கு என்ன சொல்ல, அவர் தவறு செய்ய மாட்டார். பிரியமானவர்களே, வாருங்கள் நம்ம வாசிக்க கேட்போம். ஹீப்ரூவில் ஹெவன்லி ஃபாதர்னா அப்பா ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிதாவானவர். அவங்களாம் பிதாவானவர் அந்த வார்த்தை சொல்லுவதற்கு ரொம்ப பயப்படுவாங்க. ரொம்ப தெய்வீகத்தனமாக நம்ம சாதாரணமாக கூப்பிட்றோம். நம்ம சில வேளையில் ப்ரேயரில் சாதாரணமாக ஜீசஸ், இயேசு அப்படியெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த பிதா என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அவங்க பயப்படுவாங்க. யாவே அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க பயபக்தியாக சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இந்த அப்பா என்கிற அவருடைய கேரக்டர், ஆண்டவருடைய கேரக்டர் எப்படிப்பட்டது? அப்பா என்பது பிரியமான, இட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அப்பா என்றது இட்ஸ் அ கிரேட் காலிங் ஃப்ரம் காட். அது விசேஷமான ஒரு அழைப்பு. ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு, தகப்பன்மார்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கார். என்னது? அப்பா என்ற ஒரு அழைப்பு. வி ரிப்ரசன்டிங் காட்ஸ் ஹார்ட். அப்போ நம்ம எதை காண்பிக்கிறோம்? ஒரு தகப்பன் எதை காண்பிக்கிறாரு? அந்த ரோல் மாடல் யாரை காண்பிக்கிறார்? ஆண்டவருடைய இருதயத்தை. பிகாஸ் ஹி இஸ் ஃபாதர். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, ஸ்பெஷலி பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, இந்த தகப்பன் என்ற இந்த ரோல் மாடலை நம்ம இருக்கிற அந்த அப்பா என்று அப்படின்னு வந்துச்சுன்னா பிள்ளைங்க அப்பாவை தான் ரொம்ப நோட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்பாவை ரொம்ப என்ன செய்வாங்க? கண்ணும் கருத்துமாக பார்ப்பாங்க. இந்த ஆள் என்ன செய்கிறாரு, எப்படி பார்க்குறாரு, என்ன செய்கிறாரு, என்ன கொடுக்குறாரு. ஸோ இந்த டேடி அப்படின்னு சொல்கிறப்ப பிள்ளைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக அவங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு கதை. ஒரு அப்பா ஒரு 7-8 பிள்ளைங்க வீட்டில். அந்த 8 பிள்ளைங்கள்லாம் என்ன செஞ்சுக்கலாம், வீட்டில் ஓரத்தில் எப்படி விளாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க, ப்ளே அரவுண்ட் இன் த ஹவுஸ். த ஃபாதர் நோட்டீஸ், என்னை யாருமே கண்டுக்க மாட்டார் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டார் வேலைக்கு. திரும்பவும் வராரு வேலை முடிஞ்சு. இந்த 8 பிள்ளைங்கள் இல்லை பிரியமானவர்களே, எல்லாம் அரவுண்ட் த கார்னர் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபாதர் வேலை முடிச்சுட்டு வந்தோன்னே வீட்டில் இப்படி கால் எடுத்து வைக்கிறாரு. நல்லா கேளுங்க. ஹல்லேலூயா. அந்த 8 பிள்ளைங்களில் திடீர்னு ஒரு பிள்ளை சின்னோண்டி கட்டையா, ஒரு 5 வயசு பிள்ளை குடு 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 குடுன்னு ஓடி வந்து அப்பாவோட காலை பிடிச்சி, டேடி ஐ லவ் யூ, யூ கேம் பேக், வாங்க என்னை தூக்குங்க அப்படின்னு சொல்லி தூக்குன பிறகு அந்த அப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துச்சான். இப்போ சொல்கிறேன் கேளுங்க, அந்த அப்பாவுக்கு எந்த பிள்ளையை பிடிக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த அப்பாவுக்கு இந்த 8 பிள்ளைங்களில் எந்த பிள்ளையை அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். யார் சொல்லுங்கள்? உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்கள். எந்த பிள்ளை ஒடியாந்து வந்து காலை பிடிச்சி கட்டி பிடிச்சி, அப்பா என்னை தூக்குங்க, கொஞ்சிங்க, ஐ வாண்ட் டு கிஸ் யூ அப்படின்னு சொல்லுது. ஆண்டவருக்கு அந்த பிள்ளை தான் என்ன செய்யும், பிடிக்கும். அந்த தகப்பனுக்கு அதுதான். பிகாஸ் அந்த பிள்ளை வாஞ்சியாக இருக்கிறது, அப்பா வந்துட்டாரு அப்படின்ட்டு சொல்லி. மற்ற பிள்ளைங்களாம் தத்தாவும், நீங்கள் அப்பா வந்தால் என்ன வராட்டி என்ன, அப்பா எனக்கு வந்து சாக்லேட் வாங்குற மட்டும் மறந்துடாதீங்க அப்படிலாம் சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த ஃபாதர் ரோல் மாடல் we can see in the Bible. இந்த வேதத்தில் பிரியமானவர்களே அநேக வசனங்கள் தகப்பனை பற்றி சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் தகப்பன் இருதயத்தை படைத்தவர். ஹல்லேலூயா. அந்த கேரக்டரிசம், அப்பாவுக்கு இருக்கிற அந்த கேரக்டரிசம் எங்கேருந்து வருதுன்னா ஆண்டவர்கிட்டருந்து வந்தது, ஆண்டவர் கொடுத்தது. இட்ஸ் ஸோ வேல்யூபிள். அது ரொம்ப உயர்ந்தது. பிரியமானவர்களே, அப்பாவுக்கு தான் இதயம் தாங்கும் இதயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே, ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 22:6, நீதிமொழிகள் 22:6. அம்மா டே முடிஞ்சிருச்சு. மாதர்ஸ் டேயில் அம்மாவை பற்றி நான் பெருமையாக பேசுவேன். ஆனால் இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேனால கொஞ்சம் இடம் கொடுங்க, நான் ஃபாதர்ஸை பற்றி நான் பேசிக்கணும்.
ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. Proverbs chapter 22 verse 6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிரியமானவர்களே, அப்போ பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் ஒரு ஃபாதர், ஒரு தகப்பன் அதை கண்காணிக்க வேண்டும், அப்சர்வ் பண்ண வேண்டும். இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது ஒரு தகப்பனுடைய வேலை. ஐம் நாட் அ பெர்ஃபெக்ட் ஃபாதர். நான் தான் பெர்ஃபெக்ட் ஃபாதர் என்று சொல்லி இங்கே நான் பிரசங்கம் பண்ண விரும்பலை. ஐம் ஸ்டில் லேர்னிங். நிறைய இடத்துல நான் ஃபெயில் பண்ணியிருக்கேன் பிரியமானவர்களே, ஈவன் நவ். பட் ஐம் ஸ்டில் லேர்னிங். ஐ நெவர் கிவ் அப். த ரோல் மாடல் ஆஃப் ஃபாதர், அந்த ஃபாதரோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். மற்ற இப்போ உள்ள செஞ்சுரியில் பிரியமானவர்களே நல்லா கவனிங்க. இப்போ உள்ள செஞ்சுரி 2025 நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அப்பாவோட ரோல் மாடல் நீங்களாம் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கணும். ஐடி கற்றுக்கணும், ஃபோனு கற்றுக்கணும். இப்படி சில காரியங்கள் இருக்கிறது. அப்பா கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துக்குங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பிள்ளைங்க நம்மளை விட 8 மடங்கு வித்தியாசமாக இருக்குதுங்க. ஹல்லேலூயா. அப்போனா ஒரு அப்பா அப்சர்வ் பண்ணணும், நடத்த வேண்டிய வழியில் நடத்த வேண்டும். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழின்னா பிரியமானவர்களே, அப்போனா நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம் அப்படி என்று நீங்கள் நினைக்கிறீங்க பிரியமானவர்களே. 4 வயசு 5 வயசு பிள்ளைங்களாம் நம்மளை எங்கே பார்க்க போகுது அப்படி சொன்னீங்களா? இல்லை, அது கூர்மையாக பார்க்கும். அப்பா எப்படி ஃபோன் எடுக்கிறாரு, அதில் பாஸ்வேர்ட் என்னன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் தலையை அசைஞ்சிங்க, கண்ணை மூடுனீங்க, ஃபோனு காணாம போயிடும். அப்போனா எப்படி ஒப்சர்வ் பண்ணுறாங்க, அப்பா எது அண்ணான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, பைபிள் எடுக்கிறாரா, புக்கு எடுக்கிறாரா, இல்லை டிவி முன்னுக்கு உட்கார்ந்துருக்கிறார், இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கும் பொழுது, பிரியமா ஒரு தகப்பன் நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் என்ன செய்வார்கள் பிரியமானவர்களே, அதை பின்பற்றுவார்கள். they will follow that. குடும்பத்தில் 4 பேர் எனக்கு, நான் மூத்தவன். இப்போ இதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன். இந்த அப்பா தினம் வரும்பொழுது கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு தோணுது. எங்கள் அப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உண்மையிலேயே சொல்கிறேன். எங்கள் அப்பா ரொம்ப கசப்பு ஏற்படுத்திடுறார் சின்ன பிள்ளையில். அவர் வீட்டில் இருந்தாலே எனக்கு ஏண்டா இருக்கிறாரு அப்படின்னு தோணும். ஐயோ வேலையா, அப்பா அச்சாக்கு வேலையா அப்படின்னு தோணும். அவர் ஏதாச்சும் ஒன்றுன்னா அவர் என்ன செய்வார், ரொம்ப ரிஃப்யூஸ் பண்ணுவார், கேட்கவே மாட்டார், சொல்கிறத தான் கேட்கணும். நீங்களாம் 78க்கு பின்னால் பிறந்திருக்கோம். அப்போன்னு தெரியும் உங்கள் அப்பாலாம் எப்படி உங்களை அடிச்சிருப்பார், பேர்த்திருப்பாருன்னு. ஹல்லேலூயா. வாங்காத அடியே இல்லை. நான் சொல்கிறேன், வீட்டில் இங்கே 4 பேரில் ஒரு ஆள் பொண்ணு செம்ம அடி வாங்க, அது நான் தான். அட்டின்னு அடித்து என்னை அப்பாவும் வீட்டில் இருந்தாலே எனக்கு இருதயத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும், அப்படி அன்ஈஸியாக இருக்கும். ஏன்டா ஒரு வீட்டில் இருக்கிறார், ஒன்றுமே கை கால் ஓடாது, அந்த அடி அடிப்பார். என் தம்பிலாம் ஓடி போயிடுவாங்க. ஆனால் பிரியமானவர்கள் அப்போ ஒரு கசப்பாக இருக்கும். ஆனால் போக போக பிரியமானவர்களே, கடைசியில் அவருடைய அன்பை நான் கண்டேன். ஏன் அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தேன். when my father work, அவரோட வேலையில் வேலை செய்யும்போது என் கண்ணால் பார்க்குறேன் how hard he worked. அப்போ தான் தெரியுது, ஓ அப்பாவோட வேலை இப்படி, அப்பாவோட ஸ்ட்ரகிளிங் இப்படி, அப்பா இப்படி இருக்கிறாரு, ஏன் என்னை அடித்தார், அன்னைக்கு அடித்து திருத்ததுனால தான் இன்றைக்கி நான் ஒழுங்காக இருக்கிறேன். அதில் தென்
ஐ காட் டு ரியலைஸ் நான் இப்போ தான் நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். எங்கள் அப்பா அன்னைக்கு அடிக்கலைன்னா பிரியமானவர்களே, நம்ம அதான் தகப்பன் நடத்த வேண்டிய வழியில் அவர் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கி கசப்பாக இருக்கும். அப்பா நமக்கு சொல்கிறது ரொம்ப கசப்பாக இருக்கும். ஒரு டொரியா இருதயத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், குத்தும். பிரியமானவர்களே, உங்கள் தகப்பன்மார் ஏசுனாங்களா, கண்டிக்கிறாங்களா, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா, உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? ஃபாதர் ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவர்களுக்கு என்ன இருக்குது? அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்பா இன்னைக்கு நான் ரியலைஸ் பண்ணுறேன், எங்கள் அப்பா என் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அவர் காலம் சென்றுட்டார். ஆனாலும் பிரியமானவர்களே, அன்றைக்கு கடைசி அவர் மரிக்கிற நேரத்தில் என்னிடத்தில் அவருடைய முழு அன்பை என்னிடத்தில் வெளிப்படுத்தினார். என் கண்ணிலே தண்ணி வந்துருச்சு, எங்கள் அப்பாவா இது அப்படின்னு. நம்மளுக்கு சில வேளையில் நம்முடைய அப்பாவோட ஹார்ட்டை நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் வேதத்தில் ஆண்டவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல ஆண்டவர் நமக்கு இறங்குகிறார். உடனே இறங்கிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். ஆண்டவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்கள் உலகத்தை போய் பாருங்கள். உலகத்தில் உள்ள அப்பாக்கார்ட்ட ஒரு மகன் போய் கேட்குறான். என்ன கேட்குறான்? அப்பா எனக்கு அப்பா வேணும் அப்படி கேட்குறாரு. அப்பா என்ன செய்வார்? உங்கள்கிட்ட ஒரு பிள்ளை கேட்குது, அப்பா எனக்கு ரொட்டி சாணம் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு. இந்தா செங்கக்கல் எடுத்து வை, சாப்பிடு அப்படின்னு சொல்லுவீங்களா? அதுதான் வேதம் சொல்லுகிறது. என்ன சாப்பிடுன்னு சொல்லு? ரொட்டி. அப்போ ஒரு பிள்ளை அப்பா கிட்ட, அப்பா எனக்கு மீன் வேணும், அப்பா எனக்கு ஒரு மீக்கறி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த சூப்பு தண்ணியை மட்டும் ஊற்றி கொடுப்பீங்களா? சாப்பிடு. ஒரு அப்பா அப்படி செய்ய மாட்டார். மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார். ஆண்டவர் இங்கே ஒரு தகப்பனை பற்றி சொல்லுகிறார். ஒரு உலகத்தில் உள்ள தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று இருக்கிறது. அந்த தகப்பனுக்கு ஒரு இறங்குகிற குணம் இருக்கிறது. பிள்ளையின் தேவை இருக்கிறது, சந்திக்கணுமே, வேலை செய்யணுமே அப்படின்று அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிறப்ப, ஹெவன்லி ஃபாதர், கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய பரலோகத்தின் தகப்பனுக்கு he have lot of things to do for you. When you ask, when you pray according to your wish, God will grant it. ஆண்டவர் சொல்றாரு. ஐயா, உங்களுடைய வேதத்தில் ஒரு முக்கியமான பொக்கிஷம் இதை சொல்லிட்டு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஐயா, if you need Holy Spirit. Holy Spirit யாருங்க? பரிசுத்த ஆவியானவர் யாருங்க? உங்களை கைட் பண்ணுகிறவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் கேட்கும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவர் கேட்டா என்றால் உன் தேவை சந்திக்கப்படாமல் கொடுக்காமல் இருப்பாரோ ஆண்டவர் நிச்சயமாய் கட்டளிடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சேட் ஜிபிடி பாய்க்கிறோம். என்னாச்சும் ஒன்று என்ன, சேட் ஜிபிடி தட்டுனா எல்லாம் ஏஐ எல்லாம் சொல்லி கொடுத்துருது நமக்கு. சின்னங்க இருக்குது. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மூளையை பாய்க்க வேணாம், கம்ப்யூட்டர் மூளை. இப்போ அப்படி நம்ம ரொம்ப செஞ்சோன்னா நம்ம மூளை வேலை செய்யாமல் போயிடும். இன்றைக்கி நிறைய கூகுள் இருக்கிறது, நிறைய ஆப்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு சொல்லி கைட் பண்ணும் ஒரு அளவுக்கு தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயத்தை கண்டித்து உணர்த்துவார், நீதியை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. பலவீனத்தில் நம்மோடு கூட ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அப்போ எதை நம்ம கேட்குறோமோ ஆண்டவர் நமக்கு இறங்குகிறார் என்று சொல்லணும், இறங்குகிறார் என்று சொல்லுகிறார். அநேக வசனத்தில் வேதத்தில் ஒரு தகப்பனுடைய இருதயம் நீங்கள் பாருங்கள். டியூட்ரானமி chapter 6 verse 6 to 7. இந்த உபாகமம் 6:6-7 சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். ஆண்டவர் தகப்பனை குறித்து சொல்லுகிறார். வாசிப்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில்
இருக்க கடவுது. உங்க பாருங்க, ஒரு இஸ் a குட் ஃபாதர். நம்முடைய ஆண்டவர், உங்க பிதாவானவர் இஸ் a வெரி பெர்ஃபெக்ட் ஃபாதர். அவர் இந்த ஜனங்களுக்கு என்ன தெரியுமா கட்டளை எடுக்கிறார்? வாசிக்க கேட்போம், கண்டினியூஸ்லி வாசிங்க. அதை நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து நீ பேச வேண்டும். What you need to teach to your children? எது உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்க வேண்டும்? அப்பனா ஒரு ஃபாதர் ரோல் மாடல். ரெண்டாவது செகண்ட் திங் என்னதுங்களா? he must be a teacher. போதிக்கிறோம், கற்றுக் கொடுக்கணும். இதான்டா வாழ்க்கை. நானும் அப்போ கல்யாணம் பண்ணலைங்க. எனக்கு ஒரு 19 இயர்ஸ் இருக்கும், 19-20 இருக்கும். எனக்கு பின்னால் பிரியமானங்களே, எனக்கு முன்னால் எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பாலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் எனக்கு ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மாமா என்கிட்ட சொன்னார். அதில் என்ன சொன்னார்னா, நீ வாழ்க்கைன்னா கல்யாணம் மட்டும் பண்ணிடாதரா அப்படின்னு சொன்னார். கற்றுக் கொடுத்தா. என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னு. கல்யாணம் மட்டும் நீ பண்ணிடாத அப்படின்னு சொன்னார். பண்ணினா நீ அடிமை அப்படின்னு சொன்னார். வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொன்னார். ஆமாவா? என்ன இப்பயே என்ன பயமுறுத்துறீங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ பண்ணி பார்த்தா தான் தெரியுது எப்படி கல்யாணம்னா. இட்ஸ் எ வெரி, ஐம் டெல்லிங் யூ, குட் லைஃப். ஹல்லேலூயா. நான் தவறாக சொல்ல முடியாது, அப்போ எனக்கு பிரச்சனையாயிரும். ஸோ கல்யாணம் இல்லை உண்மையிலே. ஐ மீன், ஏன் கல்யாணம் பண்ணதுனா குட் லைஃப்னு சொல்கிறேன்னா, ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை நடத்தணும்னு நம்ம ரொம்ப கற்றுக்கொள்ளலாம். மற்றவர்களை நான் ரொம்ப பார்ப்பேன். ஒரு அப்பா பிள்ளைங்க கூட வேதத்தில் நீங்கள் சங்கீதம் 128 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் இப்படியாய் ஆசீர்வாதம் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி ஒளிவு கன்றுகளைப் போல அவர்களை சுற்றி இருப்பார்கள் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, அப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்வாங்க. ஸோ ஒரு தகப்பனுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளைங்களை எப்படி நடத்த வேண்டும், என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறது. பாருங்கள், இன்றைக்கி தமிழ் பள்ளிக்கூடத்தில் நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்களே. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நேரம் இருக்கிறப்ப அதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. தமிழ் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தெரியும். அப்புறம் சொல்லுவாங்க, விடாமுயற்சி வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஷுட் நாட் கிவ் அப், யூ மஸ்ட் கீப் ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. விடாமுயற்சியாக இருக்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, தாயை சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இதெல்லாம் வேதத்தில் உள்ளது தான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் நீதிமொழிகள் படிச்சிங்கன்னா அம்மாவை அவங்க புத்தியை கேளு, அப்பா ஒரு சொல்லு ரொம்ப முக்கியம். அது கட்டளை. ஒரு அப்பா தந்தை சொல்மிக்க மந்திரம். அப்பா சொல்லுவார், டேய் என் வாழ்க்கையில் நிறைய பட்டிருக்கிறேன், உன் நேரத்தை வீணாக்காத, இந்த லைஃப்பில் நீ கற்றுக்கொள், எதை பிடிக்கணுமோ அதை பிடித்துக்கொள், இந்த நண்பர் கூட சேராத, உன் வாழ்க்கையில் இப்படி தான் மனைவியை தேர்ந்தெடுக்கணும், இந்த வேலை செய்ய வேண்டும், இங்கே நீ போகக்கூடாது, அங்கே நீ நிற்கணும், இங்கே இதை செய்ய வேண்டும் இப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு மந்திரம் மாரி. அவர் சொன்னார்னா நடக்கும். அல்லேலூயா. அப்பா சொன்னார்னா சில வேளையில் நடக்கும். ஹல்லேலூயா. அதே போல பிரியமானவர்களே, ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்ல நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு தகப்பன், ஆண்டவர் இவர் தான், ஆண்டவர் ஆராதனை செய்யணும், ஆண்டவரை நீ மறக்கக்கூடாது, ஆண்டவர் தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் பிளெஸ்ஸிங்கை கொடுத்திருக்கிறார் என்று ஒரு தகப்பன் என்ன செய்ய வேண்டும்? மஸ்ட் டீச் டு தியர் சில்ட்ரன்.
இப்போ பிள்ளைங்க தகப்பனுக்கு கற்றுக் கொடுக்கும் நேரம் இதெல்லாம். ஹல்லேலூயா. டேடி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் வேணுமா சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, முக்கியமான ஸ்டடி இருக்குது, குரூப் ஸ்டடி இருக்குது, இங்கே கொஞ்சம் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு இந்த உல்டா வேலைலாம் இப்போ உள்ள ஃபாதர்லாம் கொஞ்சம் கற்று வச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ அப்பா என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே? கற்றுக் கொடுக்க வேண்டும். எது இம்பார்ட்டன்ட்? அன்றைக்கு தாவீது மரிக்கும் நாளிலே சாலமோன் ராஜா கிட்ட சொல்கிறாரு கடைசி வார்த்தை. அப்போல்லாம் கடைசி வார்த்தைக்கு வெயிட் பண்ண வந்துருங்களா? சாக போகிற நேரத்தில் யாரும் சாக போகிறோன்னா பாட்டியா தாத்தாவா கடைசி வார்த்தை என்ன சொல்கிறீங்க கேட்கணும் அப்படின்னு. தாவீது சொல்கிறார் தன்னுடைய மகனுக்கு, ஐயா நீ கர்த்தரை தேடினாய் என்றால் ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? நடத்துவார். அவர் உன்னை கைவிட மாட்டார். நீ கர்த்தரை கைவிட்டாய் என்றால் அவர் உன்னை விட்டு விடுவார் அப்படின்று ஒரு வார்த்தை ஒரு தகப்பன் போதிக்கிறார். ஏன்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. ஸோ ஃபாதர் நீட் டு டீச் த சன் ஆர் டாட்டர். டீச் பண்ணுறவராக இருக்கணும். அதுக்கு டீச் பண்ணுறதுக்கு என்ன? வேதத்தை நம்ம படிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய என்ன சொல்லுவாங்க ஜெனரல் நாலேஜ் உள்ள புக்கு, இதெல்லாம் படித்து தெரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு உள்ள உலக சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டியது, பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். பிள்ளை ஆசைப்படுது, இங்கே நான் படிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தகப்பன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? ஆயத்தப்படுத்த வேண்டும், சரியான முறையில் நடத்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எக்ஸடஸ் சாப்டர் 20 verse 12 இப்படிப்பட்ட ஒரு சில பைபிளில் ஆண்டவர் தகப்பனை குறித்து பேசுகிறார். வாசிங்க. யாத்திராகமம் 20:12 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்களை நீடித்திருக்க. நல்லா கேளுங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ், உங்களுடைய நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால், நான் நல்லா இருக்கணும், தீர்க்காயசாக இருக்கணும், என் ஃபேமிலியில் பிரச்சனை வரக்கூடாது, நான் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா நல்லா கவனிங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் you must honor your parents. அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்னா, இது வேண்டான்னு சொன்னால் அங்கே போகாமல் இருக்கிறது, செய்யாமல் இருக்கிறது, that means you are respect your father, respect your mother. நீங்கள் என்ன செய்றீங்க? எஸ், அதான் ரெஸ்பெக்ட். அப்பாவுக்கு என்ன பிடிக்கணுமோ அதெல்லாம் வாங்கி தந்துட்டு, காசு தந்துட்டு அவங்கள திருப்தி ஆக்குறது மட்டும் ரெஸ்பெக்ட் இல்லை. அவங்க இருதயத்தில் என்ன இருக்கிறது, தகப்பனுடைய இருதயம் என்ன, எதை செய்தால் என் தகப்பனுக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, வாசிக்க கேட்போம். இந்த கொலேசியன் எடுத்துக்கொள்ளுங்க. Turn to book of Colossians chapter 3 verse 20. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைகளே, உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயே கீழ்ப்படி. எல்லா மேட்டர்லேயும் பேரண்ட்ஸை, அதாவது அப்பாவை முன்பாக வச்சு என்ன சொல்லணும்? மஸ்ட் ஒபே. ஹல்லேலூயா. நம்மளுக்கு அப்பா சில நேரத்தில் பிரியமானவர்களே கெட்டவனை போல தெரியும். ஆமென். சில வேளையில் நல்லவர் போல தெரியும். ஆனால் இஃப் அவர் ஃபாதர் ஃபெயில், நம்ம உலகத்தில் உள்ள தகப்பன் ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போயிடலாம், ஒரு நாள் நம்மளை கவனிக்காமல் போயிடலாம். ஆனால் we have heavenly father. எங்கள் கையில் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்னோட ஒரிஜினல் ஃபாதர் ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க, என்னுடைய ஃபேமிலி நடத்த கொள்ள, இந்த வேலையில், இந்த ஃபைனான்ஸ் காரியத்தில், என் பிள்ளைகள் காரியம் இருக்கிறது, ஒரு தகப்பன் ஆண்டுடைய சமூகத்தில் போய் கேட்டான் என்றால் பிரியமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிகாஸ் he is a teacher. Amen. இதில் எல்லாத்தையும் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு வசனம் என்ன தெரியுங்களா? இந்த ஃபாதரை பற்றி கொஞ்சம் பார்த்தோன்னே, இந்த வசனத்தில் ஃபாதர் அப்படின்னா எனக்கு பிடிச்ச வசனம், த பேஸ் இஸ் ஜோசுவா chapter 15, chapter 24 verse 15. As for me and for my household we will serve the Lord அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. என்ன அவர் சொல்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன சொல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை தான் நாங்கள் சேவிப்போம். அப்படின்னா அந்த ஃபாதருக்கு ஆண்டவர் மேலே ஒரு லவ் இருக்குது, ஆண்டவர் மேலே ஒரு பயபக்தி இருக்குது. அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை எங்கே நடத்துகிறாரு? ஆண்டவர்கிட்ட நடத்துகிறாரு. எத்தனையோ அன்றைக்கு யோசுவா காலத்தில் அன்னைக்கு யாரெல்லாம் எதையோ சேவித்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம். அந்த 3 இடத்துல சில காரியங்கள், பண காரியங்கள் இருக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவரை நிறுத்துங்க. யாரை நீங்கள் நேசிப்பீங்க? யாரை தேடுவீங்க? ஆண்டவர். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரியமானவர்களே, இது ஆண்டவருடைய நாள். இந்த ஆண்டவருடைய நாளை பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்தை எங்கே நடத்த வேண்டும்? ஆண்டவர் சமூகத்தில் நடத்த வேண்டும். He must be a leader. He must be a role model to the family. எங்கே நடத்த வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்தால் இடம் யாருக்கு? ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன். அப்படி இருக்கிற ஒரு தகப்பனுக்கு நான் சொல்கிறேன், ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆண்டவர் உபாகமம் 28 சொல்லுகிறார், நீ போகையிலும் வரையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். நீ கையிட்டு செய்கிற காரியங்களை, உன் மாப்பி செய்கிற தொட்டியை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ வாளா இல்லை, நீ தலையா இருப்ப, நீ கீழா இல்லை, என்னைக்குமே நீ உயரமா இருப்ப. ஏன்? ஆண்டவரை தேடுகிறதுனால, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறதுனால. ஐயா, இன்னைக்கு நம்ம சொல்லலாம், இன்னைக்கு என் தலையெழுத்து, நான் அப்பாவாக பிறந்துட்டேன், நான் அப்பாவாக இப்படி இருக்கிறது ரொம்ப எனக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நிறைய காரியம் தோள் மேலே இருக்குது. ஐ மஸ்ட் பி எ பிரெட் வின்னர், ஐ மஸ்ட் டூ திஸ், ஐ மஸ்ட் டூ தட் அப்படின்னு சொல்லலாம். பிரியமானவர்களே, இஃப் யூ ஆர் நாட் பர்ஃபெக்ட், ஹல்லேலூயா, ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை தேடுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை பெர்ஃபெக்டாக மாற்றுவார். ஒரு தகப்பனாய் உண்மையாகவே மாற்றுவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, வாசிங்கள். லூக்கா எழுதின சங்கீதம் 103, Psalms 103 verse 13 வாசிங்களேன். 13 வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்ம ப்ராடிகல் சன்னோட நம்ம கதையை நம்ம கேட்டிருக்கோம். ப்ராடிகல் சன்னில் லூக் சாப்டர் 15 verse 11 to 32 நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா, த கேரக்டர் ஆஃப் ஃபாதர், அந்த ஃபாதரோட குணம் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்கிறது? ஓடி போய் என்ன செய்கிறார்? இறங்குகிறார். He was wait. அந்த 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 லூக்கா 15 நீங்கள் பார்க்குற ஒரு தகப்பனுடைய இருதயம் இறங்குகிறது இருதயமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய இருதயம் தன் மகனை மன்னிக்கிற ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். அந்த ப்ராடிகல் சன் அவ்வளவு என்ன செஞ்சான்? சொத்தெல்லாம் அழித்தான், பாவம் செஞ்சான். இன்னைக்குள்ள இந்த செஞ்சுரியில் அந்த மகன் இங்கே இருந்தானா, இன்னைக்குள்ள ஃபாதர் என்ன தெரியுமா செஞ்சுருப்பார்? மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பார். உன்னெல்லாம் மகன் சொல்றதுக்கே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லலாம். எஸ்,
ஆனால் இங்கே ஆண்டவருடைய கேரக்டர் ஒரு ஃபாதர் வெளிப்படுத்துகிறார். என்னது? இறங்குகிறார். He forgave his son. Hallelujah. He loved his son. அவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ரெண்டாவது காரியத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 20:7 வாசிங்க. ரெண்டாவது காரியம் வாசிங்க. நீதிமொழிகள் 20:7 வாசிங்க. நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளுக்கும் பாக்கியவான். பாருங்க, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள். The generation is very important. நம்ம உத்தமமாக நேர்மையான பாதையில் நம்ம நடந்தோம் என்றால் பிரியமானவர்களே, இஃப் த ஃபாதர் லீவ் இன் ரைச்சஸ் வே, அந்த ஃபாதர் உத்தமமாக நேர்மையாக நடந்த பிரியமானவர்களே, அவனுடைய ஜெனரேஷனை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். God will build their generation if we walk accordingly in a righteous way. நம்ம நேர்மையாக போகும் பொழுது பிரியமானவர்களே, அதனால தான் தாவீது எப்பொழுதும் அறிக்கை செய்ய, கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நம்மளால் நடக்க முடியாது, ஆனால் கர்த்தர் நம்ம நீதியின் பாதையில் நடத்துவார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது, if you stand before the presence of God, God will lead you in a righteous way. யூஎஸில் ஒரு 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 லீடர், இட்ஸ் a famous leader. அவர் ஆஃபீஸில் படிச்சுக்கிட்டே இருப்பாராம். 7 o'clock to 8 o'clock 9 o'clock வரைக்கும் அவர் என்ன செய்வார்? வெளியே வரவே மாட்டார். பட் பீப்புள் வில் வெயிட் ஃபார் ஹிம். எங்கே? வெளியே காத்துக்கிட்டே இருப்பாங்க, ஏன் அவர் வரமாட்டார் அப்படின்னு. ஆனால் அவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவர்கிட்ட மட்டும் பேசவே முடியாதுலாம், நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பேச முடியாது, அவர் அவ்வளவு ஞானமாக பதில் சொல்லுவார். அவர் கண்டிக்கிறதுல, அவர் சொல்கிறதில்ல அவ்வளோ கிளியராக இருக்கும் அவரோட ஆன்சரு. நம்ம பேசவும் கூட முடியாது. நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா? அப்போ ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, பிகாஸ் 7 o'clock to 9 o'clock வரைக்கும் 10 o'clock வரைக்கும் அவர் என்ன செய்வார்? இடம் ஆண்டவருக்கு கொடுப்பார். He will read, he will meditate Psalms and Proverbs. Psalms and Proverbs every day. அதில் முழிச்சிட்டு தான் என்ன செய்வார்? வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எப்படி இருக்கும்? பிளெஸ்ஸிங்காக இருக்கும். எவனாச்சும் கேள்வி கேட்க வருவான், வாயை க்ளோஸ் பண்ணிட்டு போவான். ஏன்? பேச முடியாது. அவ்வளவு அக்யூரேட்டாக அவர் சொல்லுவார். ஏன்னா பிகாஸ் வாய், இப்போ நம்ம ஒரு தகப்பன் ரோல் மாடலில் இருக்கும் பொழுது, அந்த தகப்பன் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது பிரியமானவர்களே, தி ஜெனரேஷன் வில் பி பிளெஸ்ட். ஆண்டவர் அந்த ஜெனரேஷன் ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம உலகத்தில் எத்தனையோ கல்ச்சர்ஸ் இருக்கிறது. என்ன கல்ச்சர்ஸ்? மல்லே கல்ச்சர்ஸ் இருக்குது, சைனீஸ் கல்ச்சர் இருக்குது, இந்தியன் கல்ச்சர்ஸ் இருக்குது. இப்போ இவங்களாம் நல்லா ஹார்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. எதுக்கு ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணுறாங்க? பணம் சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும், நம்மளை பார்க்க வேண்டும், நம்மளுக்கு ஹெல்த் இருக்கிறது, நமக்கு வீடு வாங்கணும், நமக்கு காடு இருக்கணும், இந்த சொசைட்டியில் நம்ம நல்லா வாழ்ந்தால் தான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க என்று சொல்லி இன்றைக்கி நிறையா நம்ம என்று ஓடுறாங்க. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. எது ரொம்ப முக்கியம்? காசு, பணம், அதுக்காக ஓடுறாங்க. பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படின்னு. இதில் சைனீஸ் கம்யூனிட்டியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறமே சீனர்கள்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போவாங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு. நம்முடைய இந்தியன்ஸ் கல்ச்சர்ஸ்லாம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? வீடு வசதிகள் இதெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு போகிறாங்க. மலை கல்ச்சர்ஸ்லேயும் அப்படி இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகள் வாரிசு நல்லா வாழணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கு தகப்பனுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கிறது. தாவீது ஆலயத்தை கட்டுறதற்கு சேர்த்து வச்சுட்டு போனார் சாலமோனுக்கு.
ஐயா இப்போ தகப்பன் ரோல் மாடல் இருக்கிறது. என்னத்தை நீங்கள் வச்சுட்டு போக போகிறீங்க இந்த உலகத்தில்? என்னத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு போக போகிறீங்க? பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. டீச் அபவுட் ஜீசஸ், டீச் அபவுட் பைபிள், டீச் அபவுட் ஒபீடியன்ஸ். எதை நம்ம கற்றுக் கொடுக்கிறோம் பிரியமானவர்களே? அதிகமாக நம் பின் சந்ததிகள் பாக்கியவான்களாக இருக்கிறதற்கு ஒரு தகப்பன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். He must be a prayerful man. ஜெபிக்காட்டனா ஆண்டவர் கட்ட மாட்டார். சங்கீதத்தில் தி பெஸ்ட், என் வாழ்க்கை ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது. கர்த்தர் என் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா அப்படின்னு இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இல்லாமல் நம்ம வீட்டை எவ்வளவு தான் பிளானிங் பண்ணாலும், சேர்த்து வச்சாலும், சர்டிஃபிகேட் எடுத்தாலும், பிரியமானவர்கள் எத்தனை பேர் உங்கள் கூட இருந்தாலும், நீ என்ன வேணா ஒரு ஐஸ்வர்யமானா இருந்தாலும், படிப்பாளியாக இருந்தாலும், ஞானமானாக இருந்தாலும், பலசாலியாக இருந்தாலும், ஆண்டவர் இல்லாமல் ஒரு குடும்பத்தை நம்ம கட்டவே முடியாது. ஸோ தகப்பனுக்கு என்னது? ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கணும். ஹல்லேலூயா. Proverbs 20:7 மறுபடியும் படிங்களே, வாசிங்க. நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். தாவீது ஆண்டவரை பின்பற்றினார். அவனுக்கு பின் வர சந்ததிகள் எல்லாம் என்ன ஆண்டவர் செய்தார்? ஆசீர்வதித்தார். தாவீதுக்கு கொடுத்த கிருபை உனக்கும் நான் அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பெரிய பிளெஸிங் அது பிரியமானவர்களே. ஸோ the father must be a prayerful man. The father must be a teacher. Hallelujah. The father must be in a righteous way. அவன் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும், கற்றுக் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும், எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், பிரியமானவர்களே ஜெபிக்கிறவராக இருக்க வேண்டும். If you are not a perfect father, our heavenly father is a perfect father. He can make you as a perfect father. அவர் என்ன செய்வார்? உன்னை பூரணமான தகப்பனாய் மாற்றுவார். Ephesians chapter 6 verse 4 வாசிக்க கேட்போம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கிறிஸ்டியன் டீச்சிங், கிரைஸ்ட் டீச்சிங். இப்படி இந்த டீச்சிங்ல என்ன செய்ய வேண்டும்? கோபப்படுத்தாதபடிக்கு பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நடத்த வேண்டும். யூஎஸ்ல ஒரு பாஸ்டர், இஸ் அ பாஸ்டர், அவனோட சன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவன், அடங்காதவன். அவன் என்ன செஞ்சிட்டான்? ட்ரக் அடிக்டா மாறிட்டான். he was engaged with crime. அவங்க அப்பா எவ்வளையோ சொல்லி பார்த்தாரு. அவன் கடைசியில் என்ன செஞ்சிட்டான்? வீட்டை விட்டு ஓடிட்டான். 5 வருஷம் ஆச்சு. For 5 years the parents was praying for this son. 5 வருஷம் ப்ரே பண்ணாங்க. அவங்க நினைச்சாங்க மாறிடுவான். he never changed. கவலை. எல்லா இடத்துலையும் போய் தேடினாங்க, என் பையன் கிடைச்சிருவான்னு. கிடைக்கவே இல்லை. ரொம்ப சோகம் அந்த அப்பாவுக்கு. வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி அந்த அப்பாவுக்கு, அந்த பாஸ்டருக்கு. திடீர்னு பிரியமானவர்களே, தூங்கி கொண்டு இருக்கிற ஒரு நாள் ராத்திரியிலே நடு இரவில் ஒரு கனவு அவர் காட்டுறாரு. ஆண்டவர் அவருக்கு ஒரு கனவு கொடுக்கிறார். என்ன கனவு அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அந்த கனவுல அவருடைய வீடு வாசலை பார்க்குறாரு. அந்த வீட்டு வாசப்படி முன்பாக ஒரு பையன் நின்று அழுந்து கொண்டிருக்கிறான். ரொம்ப எலும்பா இருக்கான். அவன் மேலெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்குது. அந்த கனவுல அவருக்கு தெரியுது, ஆண்டவர் அவனுடைய பையனை காட்டுறாரு அப்படின்னு சொல்லி. அப்பனா நான் அவருக்கு இந்த கனவு முடிந்த பிறகு காலையில் எழுந்துச்சோன்னா அவருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, ஒரு சின்ன ஃபீலிங்ஸ். ஆண்டவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு இந்த கனவுல.
அப்போ நான் என்ன செய்யணும், இந்த நடு ராத்திரியில் நான் என் வீட்டு முன்னுக்கு போய் நிற்கணும், அப்படி ஒரு ஃபீலிங்ஸு, ஒரு சென்ஸ் அவருக்கு இருந்துச்சு. விடிய காலில் ஒரு திடீர்னு ஒரு சைலண்ட்டான நைட்டில் அவர் அந்த உணர்வு வந்து காலையில் விடிய காலில் வீட்டு கதவுக்கு முன்பாக போய் நின்னார். நின்று பார்த்தார். திடீர்னு அந்த தூரத்துலேருந்து ஒரு ஃபிகர் டுவர்ட்ஸ் டு த ஹவுஸ் வந்து கொண்டே இருந்தது. பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த 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 உருவம் திடீர்னு முன்பாக வந்து நின்று பார்த்த பிறகு அதே கனவுல பார்த்த அவனுடைய சன்னு எலும்பா ரொம்ப மனசு உடைஞ்சி அழுது கொண்டே தன்னுடைய வஸ்திரங்கள்லாம் அழுக்கார்ந்து வீட்டு முன்னுக்கு வந்து நின்னதை அவங்க அப்பா பார்த்தாரு. உடனே போயிட்டு அவன் மகனை கட்டுப்பிடிச்சு அழுதார் அந்த பாஸ்டர். அழுத பிறகு பிரியமானே அந்த மகன் அந்த தகப்பன்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, அப்பா நான் நினச்சேன் என்னை பார்க்கவே விரும்பலன்னு நினச்சேன், என்னை மறந்துட்டீங்க, என்னை தண்ணி தெளிச்சு விட்டுட்டீங்க, இதுக்கு மேலே நீங்கள் நான் வேணான்னு என்று நினச்சேன், ஆனால் ஏன்ப்பா என்னை வந்து திருப்பியும் கட்டுப்பிடிச்சு அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தகப்பனார் சொன்னார், I'm your father. I was waiting for 5 years. நீ என்னோட சன்னு, I loved you son அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சு அவன் உள்ளுக்கு கொண்டு போனார். It's like a prodigal son. அதன் பிறகு பிரியமானவர்களே அவருடைய சன்னு become a very powerful pastor in the US. ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தான். ஏன்? தகப்பன் கண்டிக்கல, அடித்து விரட்டல, கடைசி அந்த நேரத்தில் கூட பிரியமானவர்களே he showed love to his son. He was very compassionate. பொறுமையாக இருந்தார். அந்த சன்னை அரவணைத்தார், கட்டிப்பிடித்தார். ஒரு தகப்பனுடைய ரோல் மாடல், தகப்பனுடைய இருதயம், ஆண்டவருடைய இருதயம், இறங்குகிற இருதயத்தை அவர் காண்பித்தார். அன்னைக்கு காண்பிக்கலாம் ஊழியக்காரனாக மாறி இருக்க மாட்டார். ஆல்வேஸ் ரெடி டு லவ் ஹிஸ் சன். ஆகியால் பிரியமானவர்களே, தகப்பன்மார்கள் பிரியமானவர்களுடைய பிள்ளைகளை நேசியுங்கள், ஆண்டவரை பற்றி போதியுங்கள், ஜெபியுங்கள் கூட சேர்ந்து. பிரியமானவர்களே, அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆகியால் யாவரும் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் பிரியமானவர்களே இன்றைக்கு ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த தகப்பன் ரோல் மாடலை நீங்கள் இழந்துட்டா கூட, பிரியமானவர்களே ஃபெயில்ட் ஆன கூட, ஹல்லேலூயா, காட் வில் ரீஸ்டோர் ரீட் பேக். ஆண்டவர் மறுபடியும் புதுப்பிப்பாராக. ஆண்டவர் மறுபடியும் எழும்ப செய்வாராக. ஆண்டவர் அந்த இருதயத்தை, ஒரு இரக்கம் உள்ள இருதயத்தை தகப்பனுக்கு கட்டளையிடுவாராக. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு அன்பின் ஒரு தேவ பிரசன்னத்தில் என்னை நிரப்புங்க என்று சொல்லி நாம் அப்படியாக எழுந்து நின்று ஆராதனை செய்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோம்.